Hello everyone, welcome back to Dr. SIP. Helios FlexiCap Fund. இது இன்செப்ஷன் டேட் 13th November 2023. அப்போ ஆஸ் ஆன் டேட் 2 years தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. இது ஒரு FlexiCap கேட்டகரி. பெஞ்ச் மார்க் வந்து நிஃப்டி 500 TRI. ஆஸ் ஆன் டேட் ஏஎம் பார்த்தீங்கன்னா 4,936, நியர்லி 5,000 crores. அப்போது ஓரளவுக்கு நல்ல ஏஎம் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில். அதுக்கு அடுத்தது ரிட்டர்ன்ஸ் சின்ஸ் இன்செப்ஷன் பார்த்தீங்கன்னா 21.84, அதாவது 2 yearsல வந்து 21.84ன்றது வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ். இந்த ஃபண்டில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணணும்னா 5,000 rupees, எஸ்ஐபியாக நம்ம பண்ணோம்னா 1,000 rupees. இட் இஸ் அ ஓப்பன் ஹெண்டட் ஸ்கீம். அதுக்கு அடுத்தது 1 year ரிட்டர்ன் வந்து நம்ம பெஞ்ச் மார்க் கூடவும் கேட்டகரி கூடவும் கம்பேர் பண்ண போகிறோம். இந்த ஃபண்ட் வந்து 12.9% கொடுத்துருக்கு 1 year ரிட்டர்ன்ஸுங்க. நிஃப்டி 500 அதாவது இண்டெக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 10% கொடுத்துருக்கு. அப்போ இண்டெக்ஸ் நல்லா பீட் பண்ணியிருக்கு. அட் த சேம் டைம் நம்ம கேட்டகரியை பார்த்தோம்னா இந்த கேட்டகரி ஆவரேஜ் கொடுத்தது 6.75, ஆனால் இந்த பர்டிகுலர் ஃபண்டு 12. அப்போ டபுள் த கேட்டகரி ஆவரேஜ்ன்றது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் ஆன் டேட் நம்ம பார்க்குறதுங்க. அவங்களோட டாப் 10 ஹோல்டிங்ஸ் பார்த்திங்கன்னா HDFC பேங்க், ICICI பேங்க், அதானி போர்ட்ஸ், ஜொமேட்டோ, 197 கம்யூனிகேஷன்ஸ், பாரதி ஏர்டெல், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், பஜாஜ் ஃபினான்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அப்போது நம்ம இந்த ஸ்டாக் செலெக்ஷனோட எந்த செக்டரில் அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கன்விக்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நியர்லி 33.6%, நியர்லி அரௌண்ட் 34% ஃபினான்ஷியல் சர்வீசஸில் இருக்குது. அடுத்த செகண்ட் அவங்களோட கன்விக்ஷன் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் சர்வீசஸில் 12%, கேபிட்டல் குட்ஸில் 10%, அப்புறம் மற்ற செக்டார்ஸையும் டைவர்ஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஈக்விட்டி, இது பியூராக ஈக்விட்டி ஃபண்டு 99.3% ஈக்விட்டியில் இருக்குது. கேஷாக வந்து 0.69% ஹோல்ட் பண்ணுறாங்க. ஷார்ப் ரேஷியோ, ஆல்ஃபா, பீட்டாலாம் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், சார்டினோரேஷன், இந்த ரேஷியோ அதாவது ரிஸ்க் மெஷர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் இது கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு செலெக்ஷன் ப்ராசஸில் தேவையானது. இது 3 years கம்ப்ளீட் பண்ணாதனால இந்த வேல்யூஸ் இல்லை, இதுக்கு 0. இப்போ மார்க்கெட் கேப் அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸில் வந்து ஃபண்ட் மேனேஜரோட கன்விக்ஷன், அதாவது இப்போ ப்ரெசென்ட்டாக என்ன டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது மார்க்கெட் கேப்பில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் தான் அவங்களுக்கு ஹை கன்விக்ஷன் இருக்குங்க. நியர்லி 50% லார்ஜ் கேப்பில் வச்சுருக்காங்க. மிட் கேப்பில் 29.3, அரௌண்ட் 30%. ஸ்மால் கேப்பில் ஒரு 19.5, அரௌண்ட் 20%. அப்போது லார்ஜ் கேப்பில் 50%, மிட் கேப்பில் 30%, ஸ்மால் கேப்பில் 20%. அடுத்தது அதோட குவார்டைல் ரேங்கிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2024 பார்த்தீங்கன்னா டாப் குவார்டைலில் இருந்திருக்கு. 2025 டில் டேட் பார்த்திங்கன்னா பாட்டம் குவார்டைலில் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டண்ட்டு, இந்த ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது அதோட கன்சிஸ்டன்சி, அதாவது நம்ம வந்து வெறும் பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன்ஸ் பார்க்காம ரோலிங் ரிட்டர்ன்ஸை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம 1 year ரோலிங் ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபார் த பீரியட் ஆஃப் 2 years, ஏன்னா 2 years கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அப்போ 1 year 2 years ரெண்டுமே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணும்போது 1 year பீரியடில் பாருங்கள், FlexiCap இந்த கேட்டகரி வந்து 6% கொடுத்துருக்கு ஆவரேஜ். ஹீலியோஸ் FlexiCap வந்து 10.87, 11% கொடுத்துருங்க. நல்லாவே ஆல்ஃபா கொடுத்துருக்கு. இண்டெக்ஸை கம்பேர் பண்ணும்போது இண்டெக்ஸ் வந்து 5.966, இந்த ஃபண்டு நல்லா அப்போ இண்டெக்ஸும் கேட்டகரியும் நல்லா பீட் பண்ணிருக்கு 1 year ரோலிங் ரிட்டர்ன்ஸில். 2 years பீரியடில் நம்ம பார்த்தோம்னாலும் ஆவரேஜ் 2 yearsல பார்த்தீங்கன்னா 22.38%, வேறு கேட்டகரி வந்து 15.9% தான், இண்டெக்ஸ் வந்து 17.9% தான். அப்போ டில் டேட் ஸ்டார்டிங் சின்ஸ் இன்செப்ஷன்லேருந்து 2 years கம்ப்ளீட் ஆகும்போது 1 year பீரியட்லையும் சரி, சின்ஸ் இன்செப்ஷனும் சரி, 2 years பீரியட்லையும் நம்ம ரோலிங் ரிட்டர்ன்ஸில் பார்க்கும்போது கேட்டகரியும் இண்டெக்ஸும் நல்லா பீட் பண்ணியிருக்கு. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். எந்த ஃபண்ட்ஸும் இங்கே நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து ரீச் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங். Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.